தீர்க்க தரிசன வரம் இன்று அவசியமா? இஸ் த gift of prophecy needed today? வரங்களை தேவ ஆவியானவர் சபைக்கு அருளும் பிரதான நோக்கம் நாம் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்பதற்காகவே. நமது எபேசியர் 4:11 படித்தோம். கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நிறைவான பாருங்க, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். அதற்காகத்தான், இதுதான் பிரதான நோக்கம். இதற்குத்தான் தேவன் வரங்களை கொடுக்கிறார். எனவே இந்த ஆவியின் வரங்கள் கடைசி வரை நம் மத்தியில் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். அதிலும் தீர்க்க தரிசன வரம் நமக்கு வழிகாட்டும் முக்கிய வரம் ஆகும். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் என்னும் இயக்கம், எக்ஸோடஸ் மூவ்மெண்ட், தீர்க்க தரிசன வரத்தினால் தான் வழிநடத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. எப்படி என்கிறீர்களா? பாருங்க வசனம், ஓசியா 12:13 படிக்கிறோம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யார் அது? மோசே. தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பாருங்க இந்த 40 வருஷம் வனாந்திரத்துல பாதுகாத்து கொண்டு வந்து கானான் எல்லை வரைக்கும் விட்டார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். அப்ப அந்த எக்ஸோடஸ் மூவ்மெண்ட், இஸ்ரவேலர் என்னும் அந்த இயக்கத்தை தேவன் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தினாலே பாதுகாத்தார். நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் லவோதிக்கியா சபை, நாம் கடைசி சபை. இது எப்படி ஆரம்பித்தது? வருகை இயக்கமாக, அட்வென்ட் மூவ்மெண்டாக இந்த கடைசி இயக்கம் ஆரம்பித்தது. அப்படியானால் முதல் சபை வனாந்தர சபை ஆண்டவர் தீர்க்கதரிசினால் வழிநடத்தினவர். கடைசி சபையை, லவோதிக்கியா சபையின் காலகட்டத்தில் இருக்கிற நம்மை தீர்க்க தரிசன வரத்தினால் வழிநடத்தவும் காக்கவும் வேண்டும் அல்லவா?